நிறைய பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்ல வர ஒரு காமன் டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு எவ்வளவு நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபீட் பண்ணணும், தூங்குற குழந்தை எழுப்பி ஃபீட் பண்ணுமா அப்படின்றதான். அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைம்டு ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். பிறந்த குழந்தைகள் ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு கொஞ்சம் வெயிட் குறைய ஆரம்பிக்கும். பிறந்த வெயிட்ல இருந்து ஒரு 10% வரைக்கும் வெயிட் குறைவாங்க. அந்த வெயிட் ஒரு 2 வீக்ஸ்ல தான் வந்து பர்த் வெயிட்டை கிராஸ் பண்ணும். ஸோ இதனால ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு பர்த் வெயிட் எப்போ கிராஸ் பண்றாங்களோ அது வரைக்கும் டைம்டு ஃபீடிங் அப்படின்னு சொல்லுவோம். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தையை எழுப்பி ஃபீட் பண்ணணும். ஸோ தட் அவங்களுக்கு லேட்சிங் ஃபீட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கற்றுக் கொடுப்போம். இந்த டைம்ல குழந்தைகள் வெயிட் குறைஞ்சாலும் கிராஜுவலா திரும்ப ஏற ஆரம்பிச்சிருவாங்க. 2 வீக்ஸ்க்கு அப்புறம் பர்த் வெயிட்டை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, குழந்தைகள் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினா கூட அதுக்கப்புறம் எழுந்து எப்போ ஃபீட் கேட்கறாங்களோ அப்பதான் கொடுக்கணும். இது வந்து குழந்தைங்களோட ஸ்டமக் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்ஃபேக்ட் பிரஸ்ட் மில்கோட குவாலிட்டி பெட்டரா இருக்கும். அட் த சேம் டைம் வெயிட் கெயின் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் மாச குழந்தைங்களுக்கு யூஸ்வலா 3.5 hours to 4 hours வரைக்கும் வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவோம். செகண்ட் மாசம் பாத்தீங்கன்னா வளர வளர அந்த கேப் நல்லா ஜாஸ்தி ஆகும். 5 hours வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். 3 மாச குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கண்டினியூஸா ஒரு ஃபீடே இல்லாம தூங்குவாங்க. அது கம்ப்ளீட்லி நார்மல். அதனால அந்த டிமாண்ட் ஃபீடிங் அப்படின்றது பர்த் வெயிட்டை கிராஸ் பண்ணதுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாலே போதும். தூங்குற குழந்தை எழுப்பி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது.